வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். முதல்ல குரு பகவானையே பார்ப்போம். குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்துல தான் இருக்காரு. இது ஒரு அற்புதமான யோகம்தான். மாசி மாசம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பங்குனி, சித்திரை, வைகாசி இருக்கு இல்லையா, அந்த மாசங்கள் வரைக்குமே உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும். அதாவது பணவரவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும். அது நம்ம சம்பாரிச்சு வருதோ, கடன் வாங்குறோமோ, அல்லது சொத்துக்களை பொருட்களை விற்று கூட காசு வாங்குறோமோ, காசு வரணுங்கிற விதி இருக்கு. காசு வரும். அப்போ காசு வந்தால் ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் காட்சிகள் எல்லாம் தீரும். அதே மாதிரி கொஞ்சம் சுகபோகமாக வாழலாம். எவ்வளவுதான் பணத்துக்கு கஷ்டம் இருந்தாலும் கடைசி நேரத்தில் கூட நம்ம நினைச்ச மாதிரி பொருளாதார உதவிகள் யார்கிட்டையாவது இருந்து கிடைச்சு நம்ம காரியத்தை நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இந்த மாசி மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. 4வது இடத்துல கேது இருக்கிறது ஒரு சிலரை பூர்வீக வீட்டில் இருக்க விடாது, அல்லது ஊரில் இருக்க விடாது. அப்போ இட மாற்றங்களை சிலருக்கு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு எப்பயோ வாங்கின வீடு அல்லது சொத்து அதுல பிரச்சனையை உருவாக்குறதுக்குடைய ஒரு அமைப்பும் அந்த கேது தான் செய்யும். தாய் வழி உறவால பகை ஏற்படுறதுக்குடைய ஒரு வாய்ப்பும் இந்த மாசத்துல இருக்கும். பல கிரகங்கள் 10வது ராசியில் இருக்கிறனால யோகமான ஒரு விஷயம்தான். ஏன்னா வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாசம் இந்த மாசம். வேலையில இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படியெல்லாம் நடந்து மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு மாசம் தான் இந்த மாசம். தினக்கூலி வேலை பார்க்குறவங்களுக்கும் வேலை நல்லா தான் இருக்கும். தொழில் சார்ந்து நம்ம இருந்தோம்னாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் இந்த மாதம் அதிகமாகவே வரும். தொழில் தொடங்கணும்னா தாராளமாக தொடங்கிக்கலாம். ஆனால் அப்படி தொழில் தொடங்குற போது கோச்சார ரீதியாக சொல்கிற போது நாங்கள் சில தொழில்கள் சொல்லலாம். ஆனால் அதை காட்டிலும் ஒரிஜினல் ஜாதகத்தில் லக்னத்துக்குடைய அமைப்புப்படி தொழில்கள் என்ன வரும்னு இருக்கும். அப்படி தொழில் செய்யணும்னு என்ன இருந்தால் அந்த முழு ஜாதகத்தை பார்த்து அதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. 10வது இடம் பலம் பெற்று காணப்படுறதுனால சிலருக்கு பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு. சிலருக்கு செல்வாக்கிய உயர்ந்து செல்வந்தர்களுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள், அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய அமைப்பு இருக்கும். சிலருக்கெல்லாம் அரசாங்கத்துல உத்தியோகமே கூட கிடைக்கும், அல்லது அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கும், அல்லது அரசியல்ல கூட செல்வம் செல்வாக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாசத்துல இருக்கு. ஒரு சிலருக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை வாய்ப்பு அல்லது தொழில் அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த மாசத்துல இருக்கு. சிலருக்கு டீச்சிங் லைனு, அக்கவுண்ட்ஸ் துறை, மீடியா துறையில் கூட வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதம் நிறைய பேர்த்துக்கு இருக்கதாங்க செய்யுது. அதோட செவ்வாய் பகவான் வேற இப்போ 9வது ராசியில தான் இருக்காரு. செவ்வாய் 9வது ராசியில இருந்தா பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்குமே வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சிலருக்கு நல்லா கை கொடுக்கும். இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகணும், அல்லது படிக்கிறதுக்காக போகணும், அல்லது நம்ம வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம், விசா வேணும், அங்கே அந்த நாட்டில் உள்ள குடி உரிமை வேணும் அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்குடைய ஒரு அம்சமும் அந்த செவ்வாய் கொடுக்கும். தந்தை ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் கோபதாபங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு டென்ஷன் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்போ செவ்வாய் பகவான் வேற பிப்ரவரி 21 10வது ராசிக்கு தான் வந்துடுவார். செவ்வாய் 10ல் இருந்தாலும் அற்புதமான யோகம்தான். முக்கியமாக வேலை தொழில் அதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி வலிமை பெற்று காணப்படுறதுனால சிலருக்கு திருமண சம்பந்தப்பட்ட வகையில் திருமணம் நடக்காமல் இருந்தால் அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சிகள் கை கூடுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் அந்யோன்யமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ இருக்கதா செய்யுது. பெற்ற பிள்ளைகள்னால யோகமும் நன்மையும் பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா அதையும் இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி வேற மார்ச் 3ஆம் தேதி மீன ராசிக்கு போயிடுவார். அப்போ ராசி அதிபதி மீன ராசியில் இருக்கிற போது உங்களுக்கு சர்வ பாக்கியங்களுமே கொண்டு கொடுக்குங்க. நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். ஆனால் மார்ச் 3ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்குள்ள உங்கள் பேர் மட்டும் ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு போகிற மாதிரி இருக்கும்.
நம்மளுடைய பேர் மட்டும் கெட்டு போகாம பார்த்துக்கணும். ஏதாவது தவறுகள் நம்ம செஞ்சா செய்யாம இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. அதே மாதிரி மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி வேற வந்துடும். சனி பகவான் வேற உங்களுக்கு 11வது ராசிக்கு தான் வருவார். சனி 11வது ராசியில இருந்தா ரொம்ப பட்டைய கலப்பும், அருமையான வாழ்க்கையை கொடுக்கும், சர்வ யோகத்தையும் கொடுக்கும், சர்வ செல்வத்தையும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நிகழ்ச்சிகள்லாம் நடந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நினைச்ச காரியமெல்லாம் கூட அந்த வெற்றி அடையும். பார்த்துங்க, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் கூட உங்களுக்கு நல்லா சாதகமாகும். அதனால இந்த மாசி மாச கிரகநிலைகள் அப்படிங்கிறது சர்வ யோகத்தையும் சர்வ பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.